Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவை பார்க்குற வியூவரான உங்களுடைய சிஸ்டமில் ஸ்லோ, லேக் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் ஒரே ஒரு செட்டிங்கை சேஞ்ச் பண்ணி மீன்ஸ் ஒரே ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி சிஸ்டமுடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் இந்த கமாண்ட் செட்டிங்கை சிஸ்டமில் பண்ணுறதால சிஸ்டமுடைய ரேண்டம் ஸ்லோ டவுன், ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் ஸ்லோ லான்ச் அண்ட் சிஸ்டமில் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது சிஸ்டம் ஹேங் ஆகிறத ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ சிஸ்டமுடைய கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணி பவர் செட்டிங் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த பவர் ஆப்ஷன் ஸ்க்ரீனில் ஷோ அடிஷ்னல் பிளான்ஸ் என்ற ஆப்ஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் என்ற ஆப்ஷனை தான் எனேபிள் பண்ணி சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே ஒன்லி ஐ பர்ஃபார்மன்ஸ் என்ற ஆப்ஷன் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் என்ற ஆப்ஷன் அவைலபிளாக இல்லை. அண்ட் ஒரு சில சிஸ்டம்ஸில் இங்கேயே அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் என்ற ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். அண்ட் உங்களுடைய சிஸ்டமில் அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் என்ற ஆப்ஷன் ஷோ ஆனால் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு சிஸ்டமை ரீபூட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய சிஸ்டம்லேயும் இதே மாதிரி அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் என்ற ஆப்ஷன் அவைலபிளாக இல்லைன்னா இப்போ அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸை எப்படி எனேபிள் பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் இப்போது கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்கள். அண்ட் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற கமெண்டை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ண உடனே பவர் ஆப்ஷன்ஸில் அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் மோட் ஈஸியாக எனேபிள் ஆகிடும். ஸோ அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் உடைய கமெண்டை ரன் பண்ணி நம்ம அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸை எனேபிள் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சிஸ்டமை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறதால சிஸ்டமுடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸை ரொம்பவே ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் லோயர் அண்ட் பிசி வச்சுருந்தா இந்த ஆப்ஷனை கண்டிப்பாக எனேபிள் பண்ணி சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் எந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் காட்டின கமெண்டை ரன் பண்ணி உங்களுடைய பிசியில் அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் மோடை எனேபிள் பண்ணி உங்கள் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற வாட்ஸ்அப் லிங்கை யூஸ் பண்ணி இந்த வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.